அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் ஒவ்வொரு மாதம் தொடங்கும் போதுமே ஒவ்வொரு வாரத்திற்கான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு பார்க்குறது முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் செவ்வாய் மீன ராசியில் இந்த மாதம் இருக்காங்க. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேஷ ராசியில் அமர்ந்திருக்காங்க. ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு போனார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது அப்படின்னு கிரகங்களுடைய சஞ்சாரம் மாறுபட்டுட்டே இருக்கு. இந்த வகையில் நாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு, அடுத்த வரக்கூடிய 7 நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தையும், சிவன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தையும் கீழே அந்த மந்திரமாக நினைத்து பதிவிடுங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம எல்லோருக்குமே எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை தாமதம் இல்லாமல் நீங்கள் கட்டுறது ரொம்ப நல்லது அப்படின்னு முதலாவதாகவே சொல்கிறாங்க. வேலை காரணமாக அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட வீட்டில் உங்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் அதோடு சண்டையிடுவது இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் செய்யக்கூடாது. புதிய நண்பர்களை நீங்கள் அதிகம் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பணமோ அல்லது ஒரு தூர பயணமோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தையே சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு நண்பரை நம்பி இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா இது நம்ம நண்பரையே நம்மளால் நம்ம ஃப்ரெண்டையே நம்ப வேணான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நமக்கு நேரம் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாதுங்க. அந்த வகையில் இந்த 7 நாட்களுக்கு மட்டும் உங்ககிட்ட நீங்கள் தனிமையாக நீங்கள் எந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கமிஷன் வியாபாரத்தில் பார்க்கும்போது எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை நீங்கள் கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இது மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. புதிதாக அறிமுகமான பெண்கள்கிட்ட பழகும்போது ரொம்பவே நெருக்கம் வச்சுக்க வேண்டாம். அந்த நண்பர்கள்கிட்ட சொன்னது போலவே இந்த விஷயத்துலையும் நீங்கள் ரகசியம் காக்கிறது நல்லது. அவங்கக்கிட்ட எந்த ஒரு குடும்ப விஷயத்தையும் நீங்கள் முக்கியமாக எல்லாத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறதே நல்லது அப்படின்னு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம். புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அரசாங்கத்தில் பாராட்டும் பரிசும் லாபமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக வர்த்தகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக வர்த்தகம் மூலமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். எதிரிகளை பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு வருமானமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. ஊழியர்கள் உற்சாகத்தோடு வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு குழப்பமும் நீங்கள் போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் உற்சாகத்தோடு வேலை செஞ்சீங்க அப்படின்னாலே இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக சுக்கிரன் 11, 12ஆம் இடத்துல இருக்காரு. கடினமாக உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளுடைய கவனத்தை நீங்கள் கவருவது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. நாடகம், சினிமா போன்ற துறைகளில் வேலை பார்க்குறவங்க பிரகாசமாக பயனடைய போகிறாங்க அப்படின்னும் தொழிலில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் என்றும் சொல்கிறாங்க.
உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது அதிகமான அக்கறை காட்டுவது நல்லது. சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்காமல் ரொம்ப அக்கறையாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்து விடுபட்ட குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளை கூட நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க, நிறைவேறாத ஆசைகளை நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக அது உங்களுக்கு கைகூடும். சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. வார பிற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் விடுபட்டு போன குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியுமே உண்டாகும். அலுவலகம் அப்படின்னு பார்க்கும்போது அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படுகிறது. அதிகாரிகளுடைய ஆதரவால் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் தங்களுடைய பணிகளில் இருக்கக்கூடிய உதவியை நாடி வருவாங்க. சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்கென முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக அனைத்தும் முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் பால் விற்பனையும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வரும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படலாம். ஆனால் சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் 7, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தினமும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மை நடக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய பெயர்களை பாராயணம் செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக முருகப்பெருமான் இருப்பார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பொதுவாகவே ஒரு 12 ராசியில் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது என்று கணிக்கப்பட்டால் அதுபோல் அந்த வாரத்தில் பலன்கள் மாறுபடுவது உறுதி. அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படி பலன்கள் அமைந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. தேவையற்ற பிரச்சனைகளை இதனால் தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போவுமே சண்டை அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் சற்றே ஒரு சண்டை இல்லாமல் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையுங்க. பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சற்று பொறுமையை கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. எந்த விஷயம் எடுத்தேன் கவித்தன்னு நீங்கள் சண்டையிட்டு எதுவும் பண்ணி முடிக்க முடியாது. அதனால் மிகவும் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறதே மிகவும் நல்லது. ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.